கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை உண்டாக்கினவரும் நம்மை உருவாக்கினவரும் நம்மை போஷித்து ரட்சித்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற நம் கர்த்தரோட ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் அடியனுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த 4 வாரங்களாக தேவனால் வரும் செழிப்பு என்கிற தலைப்பில் நம்ம ஆண்டருடைய வார்த்தையை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இதற்கு ஆதாரமாய் கர்த்தர் கொடுத்த தேவனுடைய வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியே சொல்கிறது. அவர் கர்த்தர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் நன்மையினாலும் நம்மை திருப்தியாக்குறார் என்கிற வசனத்தை நம்ம ஆதாரமாக வைத்து, முதல் நாளிலே யோசேப்பு எகிப்து தேசத்தில் இருந்தது நிமித்தமாக எகிப்து தேசம் பஞ்சத்தில் செழித்திருந்தது என்பதை குறித்தும், தாவீது அநேக விதமான சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்பதை குறித்தும் நம்ம தியானித்தோம். அடுத்த நாளில் கர்த்தரை நம்புகிறவர்கள் செழித்திருப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு யோபுனுடைய வாழ்க்கையில் இருந்த சூழ்நிலைகளை குறித்து நம்ம தியானித்தோம். அடுத்தபடியாக நம்ம கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள், நம்ம ஆலயத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும், ஆலயத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளை குறித்து நம்ம தியானித்தோம். சென்ற வாரத்தில் உதாரத்துவமாய் கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கு என்று சொல்லிக்கொண்டு நம்ம உதாரத்துவமாய் கொடுக்கும் பொழுது நம்ம செழிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளால் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நம்ம தியானிக்கக்கூடிய தியானம் என்னவென்று சொன்னால், நீதிமானாய் நடக்க வேண்டும். நீதிமானாய் நடக்கும் பொழுது நாம் செழித்திருக்க முடியும். இதற்கு ஆதாரமாய் கர்த்தர் கொடுத்த தேவனுடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 92ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது. நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்று சொல்லிக்கொண்டு வசனம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக வேளையில் நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நீதி உள்ள வாழ்க்கை வாழாமல் அநீதியான வாழ்க்கை வாழ்கிறது நிமித்தமாக, அல்லது அநீதியான வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது தேவனுடைய சித்தத்துக்கு செயல்படாமல் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் தங்கள் சுயம் போன போக்கில் மனம் போன போக்கில் செய்து அடிமைப்படுத்தப்படுகிறது நிமித்தமாக, நீதியான வாழ்க்கை வாழாமல் இருக்கிறது நிமித்தமாக ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு தடைபடுகிறது. நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். அப்போ லீபனோன் என்று சொல்லக்கூடியது கர்த்தருடைய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான அழகான ஒரு மலை தேசம் என்று சொல்லிக்கொண்டு வேத வல்லுநர்கள் அதை வர்ணிக்கிறாங்க. அது மகிமையான ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு இன்பமான இடம். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பனையை போல செழித்து லீபனோனை போல வளர வேண்டும் என்று சொன்னால் நாம் நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். பனைமரத்தை நம்ம பார்த்துருப்போம். நம்ம ஊரில் லீபனோன் மரம் ஒரு சில வேளையில் நம்முடைய ஊர்களில் இல்லாமல் என்றாலும் பனைமரத்தை பார்த்துருப்போம். பாருங்கள், அந்த பனைமரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த இடத்துல விட்டாலும் அதை பராமரிக்க வேண்டிய தேவையே கிடையாதுங்க. அது மழையாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, அது பாட்டுக்கு அது வளர்ந்துட்டே இருக்கும். அதுபோல் எப்படி அது வளர்கிறது என்று சொன்னால், அது பூமியில் இருக்கக்கூடிய சத்தை என்ன செய்யணும், தண்ணியை உறிஞ்சி அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும், வளர ஆரம்பிக்கும். அதுபோல் நம் கர்த்தருக்குள்ளால் நம்முடைய வாழ்க்கையை நீதியாய் நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நீதி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, நீதி உள்ள வாழ்க்கைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்னு சொன்னால் செழிப்பை கொடுக்க கர்த்தர் மகிமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ பரிசுத்த வேதாகமத்திலிருந்து யார் நீதிமானாக இருக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், ஒன்று சங்கீதங்களின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ கைகளில் சுத்தம் இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய வேலையில், நம்ம செய்யக்கூடிய ஊழியத்தில், நம்ம வாங்கக்கூடிய சம்பளத்தில், எல்லா இடத்துலையும் நம்முடைய கை எப்படி இருக்கணும்னா சுத்தம் இருக்கணும். இன்றைக்கி அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்கள், எலிசாவினுடைய வேலைக்காரனாகிய கேயாசி என்ன செய்கிறான்னு சொன்னால், அற்பமான நாகமானுடைய பணத்துக்கு அவன் ஆசைப்பட்டது நிமித்தமாக நாகமானுடைய குஷ்டரோகம் கேயாசியை மட்டும் கிடையாது, கேயாசினுடைய சந்ததியை பிடிச்சிட்டு. இன்றைக்கி அநேக பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறு, பெற்றோர்களுக்கு வரதோ இல்லையோ, அது என்ன செய்கிறது என்று சொன்னால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்துகிறது, சந்ததியை அடிமைப்படுத்துகிறது. ஆகையால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எக்காரணத்தை கொண்டும் நம்ம கையை எப்படி சொன்னால் சுத்தம் வச்சுருக்காங்க. லஞ்சம் வாங்கக்கூடாது, பரிதானம் வாங்கக்கூடாது. ஒரு சிலவங்க லஞ்சம் வாங்குறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பணம் வாங்காமல் பொருளாக வாங்குவாங்க. நீ பணமாக வாங்கினாலும் சரி தான், பொருளாக வாங்கினாலும் சரி தான், எதுவாக வாங்கினாலும் சரி தான். அன்பளிப்பு, ஒருத்தங்க விரும்பி நமக்கு ஒரு அன்பளிப்பு தர்றாங்கங்கிறத பற்றி நான் சொல்லலை. எனக்கு பணம் கொடுத்தா வீட்டில் வைக்கிறதுக்கு பிரச்சனை, அதனால் பொருளை இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு. ஸோ இது எல்லாமே என்ன செய்யணும்னு சொன்னால் கையில் சுத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ வேதம் சொல்லுகிறது, கைகளில் சுத்தம் உள்ளவனும்
இருதயத்தில் மாசு இல்லாதவனுமா இருக்கணுங்க. உன்னுடைய இருதயம் சுத்தமாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சவுல் என்கிற ராஜா இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் பெலிஸ்தியனாகிய கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களை கொக்கரித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் சவுலுக்கு யுத்தத்துக்கு போகிறதுக்கு தெம்பு கிடையாது. சவுலுடைய போர் வீரர்கள் பயந்துட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால், தாவீதின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடக்கூடிய வேளையில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? புகழ்ந்து பாடினார்கள். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 சொல்லக்கூடிய வேளையில் அந்த ஒரே ஒரு வார்த்தை தாங்க, அந்த ஒரே ஒரு வார்த்தையினால சவுல் என்ன செய்தான்னா, தாவீதை காய்காரமாய் பார்த்தான் என்று சொல்லிக்கணும். அதிலிருந்து அவனுடைய இருதயத்தில் என்னது? எப்போவுமே அவனை கொலை பண்ணணும், அவனை அழிச்சிடணும்னு சொல்லிட்டு. அப்போ இருதயத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மாசு இல்லாமல் இருக்கணும். வெளியே ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம், அல்லேலூயா எல்லாம் சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளால பார்த்தீங்கன்னா அவன் அப்படி, இவன் இப்படி, அது அப்படி, இப்படின்னு சொல்லிட்டு குறுகுறுத்துட்டே இருப்பாங்க. அப்போ அது என்னன்னு சொன்னால், இருதயம் சுத்தம் கிடையாது. நீ வெளி வேஷம் போடுற. அப்போ வெளி வேஷத்தை என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால், வெளி வேஷமான வாழ்க்கையில் இல்லாமலுக்கு கையில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவன் வந்து தன்னுடைய ஆத்துமாவை என்ன செய்யணும்னு சொன்னால், மாயைக்கு ஒப்புக்கொடக்கூடாது. ஏவாள் அன்றைக்கு சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்படக்கூடிய வேளையில் தேவனுடைய வார்த்தையை அவள் விட்டு மாயையான சாத்தான் சொன்ன வார்த்தையை அவன் நம்பி தன்னுடைய ஆத்துமாவை அவள் ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக அவள் பாவம் செய்து கணவனுக்கும் பாவம் செய்யும்படி அடிமைப்படுத்தி இந்த முழு உலகத்தையும் பாவத்துக்கு நேராக அடிமைப்படுத்தினாள். இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாமல் அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, தங்களுடைய ஆத்துமாவை மாயான காரியங்கள், உலக பிரகாரமான காரியத்துக்கு அடிமைப்படுத்தி தங்களுடைய வாழ்க்கை இழந்து போகிறாங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவரும் எக்காரணத்தை கொண்டு இவைகளில் இடாமல் பொய் ஆணையிடுறது, கபடாய் ஆணையிடாமலும். கேயாசி பாருங்க, நாகவனுடைய பணத்தை வாங்கிட்டான், பொருளை வாங்கிட்டான், செல்வத்தை வாங்கிட்டான், வீட்டில் கொண்டு வச்சுட்டு என்ன செய்தான்னு சொன்னால், எலிசாவுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய வேளையில் எலிசா கேட்குறாங்களே, எங்கேருந்து வர்றேன்னா, எங்கேருந்து வரல, வீட்டிலேருந்து வரேங்கிறான். பொய். அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய் என்று சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால், ஒரு மனுஷனுக்கு விரோதமாக அல்லது இப்போ ஒருத்தங்க நீ செய்தது தப்புன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அம்மா அப்பாவாக இருக்கட்டும், பிள்ளைகள் செய்கிறது தப்புன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அப்போ அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், வேறு 4 பொய்யை சொல்லுவாங்க. அப்போ பொய், கபடான ஆடை, தவறான வார்த்தைகளை சொல்கிறது, கபடாய் ஆணை, பொய் சொல்கிறது. இன்றைக்கு இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால், நீ நீதிமானாக இருக்க முடியாது. அப்போ கைகளில் சுத்தமுள்ளவனாக இருக்கணும், இருதயத்தில் மாசு இல்லாதவனாக இருக்கணும், தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாதையில் இருக்கக்கூடிய வேளையில் தான் கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால், நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துவார். அப்போ நம்முடைய வாழ்க்கையை நம்ம அப்படி இருந்தோன்னு சொன்னால் தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள்னு சொன்னால், வேதம் சொல்லுகிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி. அப்போ நோவா வாழ்ந்த காலத்தில் நோவா ஒரு நீதிமானாக இருந்தான். அப்போ நீதி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். உலகம் முழுவதும் பாவம், உலகம் முழுவதும் அடிமைத்தனம், உலகம் முழுவதும் சிற்றின்பம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் நீதிமானாக இருந்தான். சோதோம் கொமோரோ என்கிற ஒரு பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய லோத்து அந்த பட்டணத்தை அழிப்பதற்காக தேவதூதர்கள் கடந்து வரக்கூடிய வேளையில் ஆபிரகாம் என்ன செய்கிறான்னு சொன்னால், திறப்பில் நிற்கிறான். எப்படி திறப்பில் நிற்கிறான்? ஆண்டவரே, 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 45 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 40 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோன்னு சொல்லிட்டு வந்து 10க்கு வந்துட்டார். ஏன்னு சொன்னால், இந்த லோத்து தன்னுடைய சகோதரனாகி ஆபிரகாமோடு இருக்கக்கூடிய வேளையில் அவனுடைய வாழ்க்கை நீதி உள்ளதாக இருந்தது, ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருந்தது, ஆண்டவருடைய நாமத்தின்படி இருந்தது. ஆனால் அவன் எப்பொழுது அந்த சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு போனானோ அவனுடைய வாழ்க்கை நீதியை விட்டு வெளியே போயிட்டான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, லோத்து நீதிமான். ஆனால் ஆபிரகாமுடைய விண்ணப்பம் எப்படி இருக்குன்னு சொன்னால், இவன் நீதிமானாக இருந்ததுனால அந்த பாவமான அந்த இடத்துல போனாலும் இவன் 4 பேரையாவது நீதிமானாக ஆக்கியிருப்பான், 10 பேரையாவது நீதிமானாக ஆக்கியிருப்பான். முதல்ல ஆபிரகாமுக்கு பெரிய விசுவாசம், 50 பேராவது இருப்பான். அடுத்த 45 பேர், வந்து 10 பேர். ஆனால் லோத்துனால ஒரு ஆளை கூட நீதியான வாழ்க்கையில் நடத்த முடியலை. ஏன்னு சொன்னால், லோத்து பாவம் செய்த ஒரு இடத்துல அடிமைப்படுத்தான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீ நீதிமானாக இருக்கலாம், நீ உண்மை உள்ளவனாக இருக்கலாம். ஆனால் நீ இருக்கிற இடம் கர்த்தர் விரும்பாத ஒரு இடத்துல நீ இருந்தேன்னு சொன்னால், அது உன்னுடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்தும், அது உன்னுடைய சூழ்நிலையை அடிமைப்படுத்தும். சவுல் பாருங்க, ஒரு வார்த்தையினால என்ன செய்தான்னு சொன்னால் அவனுடைய உள்ளத்துக்குள்ளால காய்காரம் வர ஆரம்பிச்சது. கேயாசி எலிசா வாங்கலைன்னா என்ன, அவருடைய வேலைக்காரன் தான், நான் போய் வாங்கிக்கிறேன்னா அவன் வாழ்க்கை அடிமைப்படுத்தப்பட்டது.
இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு பிரியமுள்ள பாதையில் இருந்தோம்னு சொன்னால் தான் நம்முடைய வாழ்க்கையை நம் நீதி உள்ள பாதையில் கொண்டு செல்ல முடியுமே தவிர நம்ம மனம் போன போக்கில் இருந்தோம்னா நீதிமானாய் நாம் இருக்க முடியாது. ஆகையால் நீதிமான் பனையை போல செழித்து அவன் லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். அப்போ நம்ம நீதி உள்ள பாதையாக இருக்கக்கூடிய வேளையில் தான் நம்ம நீதியாக இருந்தோம்னா நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்திட்டே இருந்தோம்னு சொன்னால் கர்த்தர் என்ன செய்வார்னு சொன்னால் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையை செழிக்க செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். செழிப்புங்கிறது என்னன்னு சொன்னால் உங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய பணம், பொருள், செல்வம் இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சமாதானம், தேவன் நமக்கு தரக்கூடிய ரட்சிப்பு, தேவன் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம், தேவன் நம்மை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு கனி கொடுக்கும்படியாக நம்மை நிலைநிறுத்தக்கூடியதான் ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதமான செழிப்பு. இந்த காரியங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் உலக பிரகாரமாக உங்களுக்கு தேவையான எல்லாமே ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் கொடுப்பார். நம்ம 10 பங்களா கட்டுறதுனாலே 10 கார் வச்சுருக்கனாலே ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறதுனால நம்ம நீதிமான் கிடையாதுங்க. நமக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் தமக்கு தந்து அவருடைய அன்பில் நம்ம நிலைத்திருப்பது தான் நம்ம நீதி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஆகையால் இன்றைக்கு நம்ம எந்த சூழ்நிலையிலையும் நீதியான வாழ்க்கையை விட்டு வெளியே போகாத அளவுக்கு நம்ம எச்சரிப்போடு இருக்கும் பொழுது தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்களை வாசித்து பார்த்தால் அந்த இடத்துல ஒரு சில சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் நீதிமானாக இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரியோடு சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பெலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ளால் இருக்கக்கூடிய வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளையின்படி நடந்து என் நியமங்களை கை கொண்டு உண்மையாக இருப்பார்களானால் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அந்த எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தா சொல்கிறான், ஒருவன் நீதியாய் நடந்து அவன் நீதியின் நியாயத்தை நடப்பித்து அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் மலைகளின் மேல் சாப்பிடாமல், மலை என்று சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால் விக்கிரக கிரியைகளுக்கு அடிமைப்பட்டு நரகலான விக்கிரக காரியங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து உலக பிரகாரமான ஆசை இச்சைகளுக்கு நம்ம அடிமைப்படாமல் மற்றவனுடைய மனைவியை தீட்டுப்படுத்தி அந்நிய ஸ்திரீகளோடு சேராமல், இதெல்லாம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நீதி உள்ளதை கொண்டு வருகிறது. பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாக எச்சரிக்கிறதுங்க. நீ எவ்வளவுதான் நீ பர்ஃபெக்டாக நீ இருக்கணும்னாலும் பாவம் செய்யக்கூடிய ஆத்மா சாகும். அப்போ நம்ம விக்கிரக அருவறுப்புகளுக்கு செயல்பட்டோன்னா, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிச்சோன்னு சொன்னால், அல்லது நம்ம மாற்றான் மனைவியிடத்தில் சேருகிறவன், அந்நிய ஸ்திரீகளோடு சேருகிறவன், இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இருந்து நம்முடைய நீதியை கெடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தனை ஒடுக்கிறது, மற்றவனை அடிமைப்படுத்துறது, மற்றவனை ஒடுக்கிறது. யார்கிட்டையாவது நீ ஒரு கடன் வாங்கிட்டு அந்த கடன் திரும்ப கொடுக்கறது கிடையாது. ஒருத்தன் உன் கண்ணு முன்னால் ஒருத்தன் பசியாக இருந்தான்னு சொன்னால் அவனுக்கு நீ சாப்பாடு வாங்கி கொடுக்கறது கிடையாது. ஸோ இதெல்லாம் உன்னுடைய நீதி உள்ள வாழ்க்கைக்கு நேராக தான் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் வழி நடத்தோம். எனக்கு நல்ல ஒரு சாட்சி ஞாபகத்துக்கு வருது. ஏறக்குறைய 6-7 மாதங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு முறை நான் என்னுடைய வீட்டுக்கு போயிருக்கக்கூடிய வேளையில் நான் எனக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்காக ஒரு கடையில், நான் வழக்கமாக ஒரு கடையில் வாங்குவேன். அந்த கடையில் நிப்பாட்டினேன். அப்போ நான் ஒரு ஆட்டோவில் வந்துட்டு இருந்தேன். அப்போ அந்த ஆட்டோவில் வரக்கூடிய வேளையில் அந்த ஆட்டோக்காரர் சொன்னார், இந்த கடையில் நல்லா இருக்கும் சார், நீங்கள் இங்கே வாங்கிங்கன்னு சொல்லிட்டு அந்த கடையில் கொஞ்சம் ஸ்நாக்ஸு, எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் எல்லாமே நான் வாங்கி இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வேளையில் நான் எல்லாமே வாங்கிட்டு ஆட்டோவில் வந்துட்டேங்க. திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஆட்டோவில் ஏறிட்டேன். ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்தோடனே என்னுடைய உள்ளத்துக்குள்ளால் ஒரு உணர்த்துதல் கர்த்தர் என்ன கொடுத்தாருன்னு சொன்னால், நீ என்ன செய்யணும்னு சொன்னால் ஆண்டவர் என்கிட்ட ஒரு ஸ்வீட் வாங்கி அவர் கையில் கொடுக்க சொன்னார். யாரும் அந்த ஆட்டோ டிரைவர் கையில் கொடுக்க சொன்னார். இது உண்மையாக நடந்த சம்பவம். அப்போ நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் அவர்கிட்ட சொன்னேன், ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒரு பொருள் ஒன்று வாங்கணும், ஒன்று மறந்துட்டேன்னு சொல்லிட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு திரும்ப போய் வாங்கி அவருக்கு என்ன பண்ணேன்னு சொன்னால் ஒரு ஸ்வீட் ஒன்று ஆண்டவர் என்ன ஸ்வீட் வாங்க சொன்னாரோ அதை வாங்கி நான் என்னென்னா அவர் கையில் கொடுத்துட்டேன். அவர் சொல்கிறார், இல்லை சார் வேண்டாம், நான் ரெகுலராக இந்த கடையில் வாங்குறது தான், நீங்கள் என்ன வாங்கி தரேன். இல்லை நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி ஊழியம் செய்துட்ருக்கேன், ஏதோ கர்த்தர் என்னுடைய உள்ளத்தில் உணர்த்தினார், அதனால் நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன், உங்கள் பிள்ளைங்களுக்கு கொண்டு போங்க. அதை கொடுத்த உடனே அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா, என் பொண்ணு என்கிட்ட ஒரு 3-4 நாளாக இதை கேட்டுட்ருக்கா, பிரதர் லட்டு வாங்கி கொடுத்தாங்க, இந்த லட்டு வாங்கி கொடுங்க டேடி அப்பான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டுட்ருக்கா. எனக்கு அந்த ஆட்டோவில் சரியான வருமானம் இல்லாதனால நான் என் பிள்ளைகிட்ட சொல்லிகிட்ருக்கேன், நான் நாளைக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நான் இழுத்துட்டே இருக்கேன், என்னால் வாங்கி கொடுக்க முடியலைன்னு சொல்லிட்டு. பாருங்கங்க ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ள தேவன்னு சொல்லிட்டு. அவர் ஒரு கிறிஸ்தவர் கிடையாது, அவர் இயேசுவை அறியாத ஒரு மனிதன். இயேசுவை யாருன்னே தெரியாத அவருக்கு, இயேசுவை அறியாத புறமதத்தார்.
அப்போ ஒரு மனுஷனுடைய தேவையை ஆண்டவர் எப்படி நிவர்த்தி செய்கிறார் பாருங்கள். நான் அவர்கிட்ட சொல்கிறேன், நான் இந்த மாதிரி ஊழியம் செய்கிறேன், நான் சென்னையில் இருக்கேன், எங்கள் அம்மா அங்கே இருக்காங்க. ஸோ என்னுடைய உள்ளத்துக்குள்ளால கர்த்தர் பேசுகிறாரு. நினச்சி பாருங்கள் அந்த சிச்சுவேஷன். அப்போ நம்முடைய கண்ணுக்கு முன்பதாக, நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம கண்ணுக்கு முன்பதாக ஒரு மனுஷன் பட்னியாக இருக்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால், நீ அவனை என்ன செய்யக்கூடாது, அவன் பசியோடு இருக்கக்கூடிய வேளையில் நீ சாப்பிடக்கூடாது. அது நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன செஞ்சுன்னா நீதியாக இருக்கும். இப்போ நம்முடைய வாழ்க்கையை நம்ம அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது தான், ஒருத்தன் கிழிஞ்ச துணி உடுத்திருக்கானா, உன்கிட்ட ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு உனக்கு கெப்பாசிட்டி இருக்குமா, அவனுக்கு ஒரு நல்ல வஸ்திரத்தை எடுத்து கொடு. அவன் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறானா, அவனுக்கு சாப்பாடு கொடு. நீ யார்கிட்டையாவது கடன் வாங்கினியா, உன்னுடைய நிலைமை சரியாச்சு தான், அவனுக்கு அந்த கடனை திரும்ப கொடு. அநேக வேளையில் நம்முடைய நிலைமை, அநேகர் கடன் வாங்குறத பார்த்துருக்கோம். அநேகர் கடன் வாங்குறாங்க, கடன் வாங்கிட்டு அதை திரும்ப கொடுக்கறது கிடையாது. உன்னுடைய நிலைமை சரியில்லாமல் நீ கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தேன்னு சொன்னால் நீ கொடுக்காம இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவனுடைய நிலைமை சரியாகக்கூடிய வேளையில் நம்ம யாரிடத்துல இருந்தாவது கடன் வாங்கியிருந்தோம்னு சொன்னால் நம்ம அதை என்ன சொன்னாங்க, அதை திரும்ப கொடுக்கணும். இதெல்லாம் தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அடுத்தது வட்டிக்கு கொடுக்கக்கூடாது, வட்டிக்கு கொடுக்கக்கூடாது. இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளால இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாபக்கேடு என்னன்னு சொன்னால் வட்டிக்கு கொடுக்குறது. இது சாபக்கேடு. அநேக கிறிஸ்தவ குடும்பங்களை எனக்கு தெரியும், அநேக குடும்பங்களை தெரியும். அநேகர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒருத்தங்கள்ட்டேருந்து 2 பைசாய்க்கு வாங்கி இன்னொருத்தங்களுக்கு 4 பைசாய்க்கு 5 பைசாய்க்கு கொடுக்குறாங்க. இது கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய, கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்கக்கூடிய மகா பெரிய சாபக்கேடு. கம்மியான இடத்துல ஒரு விசுவாசிட்டேருந்து கம்மியான இடத்துக்கு வாங்கி, அதே சபையில் அதே அவங்க அறிமுகமான இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு விசுவாசிக்கு அதிகமான வட்டியை கொடுக்குறாங்க. வட்டியை கொடுத்துட்டு இடையில இருக்கக்கூடிய கமிஷனை இவன் சாப்பிட்றான். சாபக்கேடு. அப்போ நீதி நீ எப்படி சொல்கிற? நீ இயேசுவின் நாமம் இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு நீ துதிக்கிற உன்னிடத்துல நீதியே கிடையாது. நீ அநீதி உள்ள காரியத்தை நீ செய்துட்டு இருக்க. வட்டிக்கு கொடாமலும் பெலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ளே ஒரு மனுஷனுக்கு நீ நியாயம் தீர்க்க போனேன்னு சொன்னால், நியாயம் யார் இடத்துல இருக்கிறதோ அந்த நியாயத்தின்படி நீ நியாயம் தீர்க்கணும். ஒருத்தன் தப்பு செய்கிறான்னு சொன்னால் அவன்கிட்ட சொல்லணும், நீ செய்கிறது தப்பு, இந்த தப்பை நீ செய்யக்கூடாது. அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய மில்லியனராக இருக்கட்டும், அதுதாங்க நீதி உள்ள வாழ்க்கை. என் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் இதை தங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு சொன்னால் கடைபிடிக்கணும். நீ இதை செய்யாமல் இருந்துட்டு நான் பெரிய பரிசுத்தவான், நான் பெரிய நீதிமான், நான் பெரிய உத்தமன் சொல்லிட்டு நீ வாயினால் பேசுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கக்கூடிய நீதி உள்ள வாழ்க்கை, இன்றைக்கி நம்முடைய அந்த நீதி உள்ள வாழ்க்கை இருக்குதா? இன்றைக்கி அநேக வேளையில் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நீ ரட்சிப்பின் அனுபவத்தில் இல்லாமல் இருக்கக்கூடிய வேளையில் நீ உலக பிரகாரமாக நீ மனம் போன போக்கில் நீ ஏதோ ஒன்று செய்துட்டு இருந்த விட்டுரு. என்றைக்கு நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய இருதயத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இனி இயேசுவனுடைய பாதையில் நடப்பேன், இயேசுவனுடைய கட்டளையில் நடப்பேன், கர்த்தர் எனக்கு வைத்திருக்கக்கூடிய வழியில் விட்டு நான் விலக மாட்டேன்னு சொல்லிட்டு நீ மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டருடைய பிள்ளையாக இருந்து ஆண்டருடைய பந்தியில் பங்கு பெற்று கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய சபையில் நீ உண்மையாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தவர்கள் செய்கிற தவறை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். இது நான் சொல்லலை, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிறார். என்னுடைய மெசேஜில் அந்த கண்டென்ட்டே கிடையாது. ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால், இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சூழ்நிலையை, நம்முடைய காரியத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும் சொன்னால் நீதியாய் நடப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நமக்கு இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க, கொஞ்சம் இருந்தாலும் போதும், கூலாக இருந்தாலும் சரி, அதில் நம்ம உண்மையாக இருக்கணும். ட்ரெஸ்ஸு 50 ட்ரெஸ் தான் வேணும்னு இல்லை, 2 ட்ரெஸ் இருந்தாலும் சரி, 4 ட்ரெஸ் இருந்தாலும் சரி, அதில் நம்ம உண்மையாக இருப்போம். ஸோ நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீதி உள்ள பாதையில் நடத்துவதற்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், அதுபோல் மற்றவங்க யாருக்காவது நம்ம நியாயம் செய்யணும்னு சொன்னால் நியாயத்தின்படி நம்ம செய்து ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய நியமத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது தான் நம்ம நீதிமானாக இருப்பது மட்டுமல்லாமல் நாம் பிழைக்க முடியும். ஆகையால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீதியாய் நடப்பதற்கு விக்கிரக கிரியைகளுக்கு அடிமைப்படக்கூடாது, உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய சிற்றின்பங்களுக்கு அடிமைப்படக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அயலானுடைய மனைவியோ அந்நிய ஸ்திரீகளிடத்தில் தவறான வாழ்க்கை வாழாமல், யாரையும் ஒடுக்கி கொள்ளையிடாமல், வசியாக இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுத்து, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்து, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவருடைய கட்டளைகளை நம்ம கை கொள்ளும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நீதியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட ஒரு நீதி உள்ள வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோன்னு சொன்னால் தான் நம்ம செழித்திருக்க முடியும். இன்றைக்கி இந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில்
அநேக காரியங்கள் அநேக தவறுகள் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கிறது. நம்ம உண்மையிலே நம்ம எந்த மனுஷனை தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனை ஒரு தாயின் கருவியில் சிருஷ்டிக்கும் பொழுது ஒரு மனிதனை இந்த உலகத்தில் கர்த்தர் கொண்டு வரக்கூடிய வேளையில் அவனை தவறான வழியில் அவனை கொண்டு வர்றதே கிடையாது. அவனை ஒரு பெர்ஃபெக்டாக அவன் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு உள்ள ஒரு சூழ்நிலையில் தான் கர்த்தர் ஒரு மனுஷனை இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கிறார். ஆனால் அந்த மனிதன் என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களுக்கு அவன் தன்னை அடிமைப்படுத்தி, தன்னுடைய இருதயத்தை அடிமைப்படுத்தி உலக சிற்றின்பங்களுக்குள்ளால் அவன் போகிறதுனால அவனுடைய வாழ்க்கை என்ன செய்கிறது என்று சொன்னால் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. நோவாவை பாருங்க, ஆண்டவருக்கு அவன் எவ்வளவு உண்மையாக இருந்தான். தன் காலத்தில் வாழ்ந்தவர்கள் அவன் உண்மையும் உள்ளவனாக இருந்தான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த கட்டளைகளின்படி அவன் நடந்ததன் நிமித்தமாக கர்த்தர் என்ன செய்தார்னு சொன்னால், அவனை ஒரு பெரிய வெள்ள பிரளயத்தில் ஆண்டவர் அவனை பாதுகாத்தார். முழு உலகமும் அநீதி, முழு உலகமும் நீதி இல்லாத ஒரு வாழ்க்கை, முழு உலகத்திலே எல்லாம் தாறுமாறு எல்லாமே நடந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்ன செய்தார்னா அவனை பாதுகாத்தார். எப்படி பாதுகாத்தார்? கோப்பேர் மரத்தினால் ஒரு பேழையை உண்டு பண்ண சொன்னார். அந்த பேழையில் நோவாவுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளைகள் மருமக்கள் 8 பேர் பிரவேசித்தார்கள். வெள்ளம் முழு உலகத்தையும் அழித்து போட்டது. மிருகங்கள் ஜீவன்கள் எல்லாம் அழித்து போட்டது. ஆனாலும் அந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு நம்மை பாதுகாக்கும்படியாக இயேசு என்கிற பேழை நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம பாதுகாக்கும்படியாக இயேசு நம்ம கூட இருக்கிறார். ஆனால் எப்பொழுது நம்ம கூட இருப்பார்? நீதியாய் நடக்கும் பொழுது, உண்மையாய் நடக்கும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது. எவ்வளவு பேர் தெரியுமா? எவ்வளவோ ஜனங்கள் ஆண்டவருடைய ஆலயத்தில் கொடுக்கக்கூடிய காணிக்கை, ஆண்டவருடைய ஆலயத்தில் கொடுக்கக்கூடிய தசம பாகம், ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வஞ்சிக்கிறாங்க தெரியுமா? கேட்டால் நான் நீதிமான், நான் உண்மை உள்ளவன். எவ்வளோ பேர் உலக பிரகாரமான அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க தெரியுமா? ஸோ இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒரு மனிதனுடைய நீதி உள்ள வாழ்க்கைக்கு நேராக வராது. எவ்வளோ பேர் கள்ள கணக்கு எழுதுறாங்க தெரியுமா? ஸோ இதெல்லாமே என்ன செய்யும்னு சொன்னால், நீதி உள்ள வாழ்க்கைக்கு நேராக நம்மை வழி நடத்தாது. ஸோ நம்ம என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால், இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிறாரு, நீ வட்டி வாங்குறியா? வட்டி வாங்குறத நிப்பாட்டு. நீ ஒருத்தன்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கி இன்னொருத்தன்கிட்ட நீ வட்டிக்கு அதிகமாக கொடுத்துட்டு கமிஷன் எடுக்கிறியா? அதை நிப்பாட்டு. நீ அந்நிய ஸ்திரீகளோடு அல்லது விபச்சார வேசித்தன ஆவியில் இருக்கிறியா? நீ மனம் திரும்பு. நீ விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதா? விக்கிரகத்துக்கும் எனக்கும் நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் என்னை மன்னிப்பாருன்னு சொல்லிட்டு நீ விக்கிரக காரியத்துக்கு நீ அடிமைப்படுறியா? அதை விட்டு வெளியே வா. வசனத்தின் அடிப்படையில் நீ நீதிமானா வாழ்கிறதுக்கு நீ ஒன்று ஒப்புக்கொடு. நம்ம பெர்ஃபெக்ட் கிடையாது, இன்க்ளூடிங் மீ, என்னை சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம மாம்சிகமான மனிதர்கள். நம்ம இடத்துல அநேக வேளையில் நம்மை அறியாமல் நம்ம வேளையில் அநேக தவறுகள் இருக்கும். உண்மை, எல்லா மனுஷனும் பெர்ஃபெக்டாக வாழ முடியாது. இயேசு ஒருவர் தான் இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்ததில் பெர்ஃபெக்டாக இருந்தார். அவரை போல உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனாலும் இருக்கவும் முடியாது, வாழவும் முடியாது. நம்ம எவ்வளவுதான் உண்மையாக வாழணும்னு நினைச்சாலும், எவ்வளவுதான் பரிசுத்தமாக இருக்கணும்னு நினைச்சாலும், உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் நம்முடைய சிந்தனையை, நம்முடைய எண்ணங்களை ஏதாவது ஒரு இடத்துல அடிமைப்படுத்தி நம்மளை பாவத்துக்கு நேராக கொண்டு போவான். ஆனாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய கிருபையை பெற்று இயேசு இரட்சகர் அவர் இரத்தம் சிந்தி மீட்டெடுத்த அந்த மீட்பை நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரித்து, ஆண்டவரே என்னை அடிமைப்படுத்தக்கூடிய அடிமைத்தன் எனக்குள்ளால வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நாளும் நீ ஆண்டவரை துதிச்சு ஸ்தோத்திரித்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து நம்ம விண்ணப்பம் பண்ணும் பொழுதுதான் உலக பிரகாரமான பாவங்களாக இருக்கலாம், உலக பிரகாரமான சிற்றின்பங்களாக இருக்கலாம், உலக பிரகாரமான அடிமைத்தனங்களாக இருக்கலாம், உலக பிரகாரமான சூழ்நிலைகளாக இருக்கலாம், நம்மை அடிமைப்படுத்தாத அளவுக்கு ஆண்டவர் நம்மை விடுவிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நோவாவை பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு பேழையை உண்டு பண்ணினார். இன்றைக்கு நம்மை பாதுகாக்கும்படியாய் இயேசு என்கிற பேழை நம்மோடு உலாவி கொண்டு, அப்போ இன்றைக்கு இயேசு என்கிற பேழையில் நம்ம அடைக்கலம் புகும் பொழுது தான் நாம் நீதி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். தாவீதினுடைய அனுபவத்தை பாருங்கள். சங்கீதம் 37:25 சொல்லும்படி சொல்லுகிறான், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததையும் நான் கண்டதில்லை. நான் சின்ன பையனாகவும் இருந்தேன், வயசான கிழவனாகவும் மாறிப்பட்டேன், ஆனாலும் நீதிமான் அவனுடைய சந்ததி கைவிடப்பட்டது, அப்பத்துக்கு அவங்க இறந்து தெரிஞ்சது மாதிரி நான் பார்க்கலன்னு சொல்கிறாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை நீதி உள்ள பாதையில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. அநேகருக்கு இந்த செய்தி ஒரு சில வேளையில் உங்களுடைய உள்ளத்தை தைக்கிறதா இருக்கும். கர்த்தர் சொல்கிறாரு, நீ கவலையே படாத, நீ இன்றைக்கு மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து பரலோகத்தில் உண்டாகிற சந்தோஷத்தை பார்க்கலாம். இன்றைக்கி நீ மனம் திரும்பினா பரலோகத்தில் ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார், தேவதூதர்களுக்கும். அப்போ அந்த சந்தோஷம் நமக்குள்ளால் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 10:6 சொல்லுகிறது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். நீதிமான்
நீதிமானுடைய சிரசின் மேல், உன்னுடைய தலையில, உன்னுடைய குடும்பத்தில், உன் பிள்ளைகள் வாழ்க்கையில, உன் சந்ததிகள் வாழ்க்கையில ஆசீர்வாதம் தங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவர் விரும்பாத அருவருப்புகளை விட்டு கர்த்தருக்கு நீதி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அது மகிமையை கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வரும் பொழுது ஆண்டவர் நம்ம என்ன செய்வார் சொன்னால் மகிமையாக வழி நடத்துவார். ஏசாயா 35:1-2 சொல்லுகிறது, வனாந்தரம் வறண்ட நிலம் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும், அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் மகிழும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களுடைய அலங்காரம் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு வறண்டு போய் இருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கை, வறண்டு போய் இருக்கக்கூடிய உன்னுடைய ஆசீர்வாதத்தை செழிக்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நீதி இல்லாத வாழ்க்கையை விடும் பொழுது கர்த்தர் அதை செழிக்க செய்து அது மிகுதியாய் செழித்து அது ஆனந்த பூரிப்புடன் மகிழும் பொழுது கர்மேல் சாரோன் என்பவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்று கர்த்தருக்கு கனி கொடுக்கக்கூடியவர்களாய் மாற முடியும். இன்றைக்கி நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே ஒரு சில வேளையில் நமக்கு நீதி நம்ம இல்லைன்னு சொன்னால் அதை இன்றைக்கி பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, மனமகிழ்ச்சியான கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானுடைய பலன், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் ஆண்டவரே நீதியாய் நடக்கக்கூடிய ஒரு பாதைக்கு நேராக வழி நடத்துவதாக. நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்று சொன்னீர் அல்லவா? ஆண்டவரே, இன்றைக்கும் நீதியுள்ள வாழ்க்கை வாழாமல் உலக பிரகாரமான அசுத்தத்துக்கும் உலக பிரகாரமான பாவத்துக்கும் உலக பிரகாரமான சிற்றின்பத்துக்கும் அடிமைப்படுத்துகிற எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகளையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் முறியடிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவரே, இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டோம், அந்த பிள்ளைகளுக்குள்ளால ஒரு மனமாற்றம் உண்டாகுவதாக, அவருடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், அவருடைய சிந்தனையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒரு சில வேளையில நீதியை விட்டு ஆண்டவரே பின்மாற்றத்தில் இருப்பாங்கன்னு சொன்னா விக்கிரக கிரியைகளுக்கு மாற்றான் மனைவி இடத்துல, அந்நிய ஸ்திரீகள் இடத்துல ஆண்டவரே பெலிசைக்கு வாங்குறது, வட்டி கொடுக்கிறது, கடன் வாங்கினவங்களுடைய கடனை திருப்பி அடைக்காம நீதியான வாழ்க்கை வாழாமல் மற்றவர்களுக்கு நீதி இல்லாத வாழ்க்கை செய்து தரித்திரருக்கு கொடுக்காம ஆண்டவரை உலக பிரகாரமாக அடிமைப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு மாற்றம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை இவர்கள் மேல ஊற்றப்படுவதாக, இரக்கத்தின் ஆவியானுடைய கிருபை இறங்கட்டும், தயவின் வல்லமை ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நாங்கள் உடைக்கிறோம். இன்றைக்கு யார் யார் ஆண்டவரே நான் இன்றைக்கு ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்கிற ஒரு வழியை கர்த்தர் காண்பிக்கும்படியா, அந்த நீதி உள்ள வாழ்க்கை வாழ்கிறது நிமித்தமாக அவர்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு கடந்து வரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை மாற்றி ஆண்டவர் அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, மகிமைப்படுத்துங்க, மகிமையடைங்க. இயேசுவின் மகிமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவ செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நான் ஆவிக்குரிய புத்தகங்களை எழுதி வெளியிட்டு வருகிறேன். குடும்ப வாழ்க்கையும் குழந்தை பாக்கியமும், கிறிஸ்தவ குடும்பங்களில் குழந்தை பாக்கியத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலும் உண்மையாக நடந்த சாட்சியின் அடிப்படையிலும் எழுதி வெளியிட்டிருக்கிறேன். சகோதரர் ஜே சாம் ஜபத்ரி அவர்கள் மூலமாக பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. ஆத்தும ஆதாயம், ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் எழுதி வெளியிடப்பட்ட புத்தகம். இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வேளையில் ஸ்ரீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை அடிப்படையாக வைத்து எழுதி அருமையான சகோதரன் டி அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் மூலமாக பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. விழித்திருந்து ஜெபிப்போம். திருச்சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக, தேசத்துக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிப்பதற்காக ஜெப குறிப்புகள் ஆயத்தப்படுத்தப்பட்டு வெளியிடப்பட்ட புத்தகம். நற்கந்த கதம்ப மலர்கள், ஒரு மனிதன் உலகத்தில் பிறக்கக்கூடிய வேளையில் கருவிலிருந்து நித்திய ராஜ்யம் வரையிலும் இருக்கக்கூடிய வாழ்க்கையை மலரின் அடிப்படையில் தொகுத்து எழுதி வெளியிடப்பட்டது. பரிசுத்த வேதாகமம் படிப்பதற்கான அட்டவணை, பரிசுத்த வேதாகமத்தை ஒரு வருடத்தில் படிப்பதற்காகவும் 6 மாதத்தில் படிப்பதற்காகவும் 4 மாதத்தில் படிப்பதற்காகவும் அட்டவணைகள் தயாரிக்கப்பட்டு, அத்துடன் பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்ட வரலாறு, பரிசுத்த வேதாகமத்தில் மொழிபெயர்த்த வரலாறு, தமிழில் பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்ட வரலாறுகள் அடங்கிய தொகுப்பாக வெளியிடப்பட்டுள்ளது. இந்த 3 புத்தகங்களையும் ரெவரண்ட் ஆர் ராஜன் ஜான் அவர்கள் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள். ஞானஸ்தானம், எந்த ஞானஸ்தானம் சரியானது, எதன் அடிப்படையில் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்பதை தொகுத்து எழுதினது தந்தை பெர்க்மன்ஸ் அவர்கள் மூலமாக பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது.
சீஷத்துவ வாழ்க்கை. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று சொல்லிக்கொண்டு சீஷர்களாக இருக்கிறத நிமித்தமாக அந்த சீஷன் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி வாழ வேண்டும், சீஷன் வாழ்க்கையில கை கொள்ள வேண்டிய குணநலன்கள் என்பதை குறித்தும், இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 சீஷர்கள் எப்படி ஊழியம் செய்தார்கள், அவர்கள் கடைசியில் எந்த இடத்துல மரித்து போனார்கள் என்பதை குறித்து ஒரு சிறிய தொகுப்பாக எழுதியுள்ளேன். இது பேராயர் டி தயானந்தர் அவர்கள் மூலமாக பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. இயேசு கிறிஸ்து பரலோக வைத்தியர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் அநேக வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்பட்டார்கள். பிறவி குருடர்கள், சப்பானிகள் என்று சொல்லிக்கொண்டு அநேகர் சுகமாக்கப்பட்டதையும், மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பினதும், அப்போஸ்தலர் நாட்களில் அப்போஸ்தலர்கள் மூலமாக சுகமாக்கப்பட்டது, மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பினதையும் தொகுத்து எழுதப்பட்ட புத்தகம் இது. சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் மூலமாக பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. அனுதின பரிசுத்த வேதாகமம் ஒரு வருடத்தில் படித்து முடிப்பதற்காக தொகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. பாஸ்டர் ஐசக் டேனியல் அவர்கள் மூலமாக வெளியிடப்பட்டுள்ளது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நீங்கள் இந்த புத்தகங்களை வாங்கி படித்து ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளரவும் உங்கள் ஆத்துமாவில் பலன் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.